மக்களே வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே. என்ன மாதிரி வெற்றி கொண்டாட்டங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க போல இருக்குது சின்ன பிள்ளைங்க மாதிரி. அந்த ஆள் ரிசைன் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி. இதுக்கும் தமிழ்நாட்டுக்காரனுக்கும் என்ன சம்மந்தம்னு தெரியல. ஆனால் இவங்க வேறு ரூட்டில் ஸ்ட்ரைக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட நோக்கம் வந்து அந்த ஆள் ரிசைன் பண்ணுறது கிடையாது, மோடி கவர்மெண்ட்டே இல்லாமல் போகணும். அதுதான் தமிழ்நாட்டில் உள்ளவனுக்கு தேவை. அவங்களாத ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லிவிட்டு ஓகேன்னு சொல்லி அங்கே 2 பேரை உள்ளே கூப்பிட்டாது. அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. வச்சு பம்பிக்கிட்டே இருந்தாங்க. வச்சு மிரட்டியிருப்பாங்க போல இருக்குது. இதை வாங்கலைன்னா தூக்கி உள்ளே வச்சிருவோன்ட்டு உடனே விட்ரா பண்ணிட்டாங்க. அது பார்க்கும்போதே தெரியுது, அந்த வீடியோக்கள்லாம் பார்க்கும்போது. அவங்க கிரேட் எஸ்கேப் ஒரு மாதிரி. ஓகே விட்டா போதுண்டா. அதாவது புலிவாலை பிடிச்சிட்டு விட முடியாமல் இருந்தாங்க அவங்க. காக்ரோச் பாட்டி ஒரு மாதிரி வலி கிடச்சிச்சு, சரி இன்னொன்று விட்டுட்டாங்க. இப்போ இவங்க பிடிச்சிருக்காங்க போல இருக்குது தமிழ்நாட்டுக்காரங்க, அதாவது திராவிடக்காரங்க. பிடிச்சிட்டு பாரு என்ன நடக்க போகணும். இவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போகுது. அவன் யார், ரஞ்சித்தும் அந்த குரூப்பு நீட்டு விளக்கும் வரைக்கும் படமே எடுக்க மாட்டாங்க. சந்தோஷம்டாப்பா. நீங்கள் படம் எடுக்காமல் இருக்கிறது தான் தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது. உங்கள் படத்தை பார்த்து நம்ம வெறி கொண்டு கலவரங்களை பண்ணது தான் மிச்சமே தவிர வேறு ஒன்றும் நல்லது நடக்கலை. நீங்கள் கடைசி வரைக்கும் எடுக்காதீங்க. அந்த நீட்டு வழக்கு கிடைக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன தான் போகிறனாலும் அந்த நீட்டுக்கு அது வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போகணும். அது இல்லாமல் எல்லா ஸ்டேட்டும் அக்செப்ட் பண்ணணும். பிறகு அந்த மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருக்கணும், இருந்தால் தான் அதை கேன்சல். அப்படி அது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயமா இருக்குது. இது ஜென்சியாலேயும் முடியாது, எந்த சியாலேயும் முடியாது அது. அதனால் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும் இந்த விஷயங்களெல்லாம். அதை விட்டுட்டு முட்டாப்பாயிலுக்கு மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அடுத்தது அதான், அவங்க படம் எடுக்காட்டி ரொம்ப நல்லா. அது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அவங்க படம் எடுக்காமல் விட்டு அவங்கள அப்படியே அந்த கோஷ்டி இருக்காங்களே திராவிட கூட்டத்தையே சினிமாவிலேருந்து வெளியெடுத்துடணும். பழைய மாதிரி சினிமாக்கள் வந்துச்சுன்னு சொன்னால் என்ன நல்லா, எவ்வளோ போயிட்டு ரசித்து ஃபன்னாக ஜாலியாக அன்பாக போய் அழகாக பார்த்துட்டு வரலாம். ஒரு படத்தை என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்த படங்கள்லாம் எவ்வளோ நல்ல படங்கள். அது எந்த ஒரு உள்குத்தலும் இல்லாமல் அழகாக இருக்கும். இது இவங்க எடுக்கிற படம் எல்லாம் உள்குத்தாக இருக்கும். ஒரு இதை இது பண்ணி கலவரத்தை பண்ணுறது, அதை பண்ணுறது. அப்பா நல்ல நேரம் அவங்க இல்லாமல் போனது. இப்போ அவங்க போராட்டம் தொடங்கியிருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு நீட்டாக இல்லாமல் போகணுமா, அதுக்கப்புறம் மோடியே இல்லாமல் போகணும், இல்லாட்டி பிஜேபி இல்லாமல் போகணும். இதுதான் அவங்களோட கொள்கையாக போயிட்டுருக்குது. அதான் வேறு ரூட்டுகள் இவங்களாம். அவங்க தொடங்கினவங்களோட சேர்ந்து இவங்களுக்கு கும்மி அடிக்க பார்த்தாங்க, சரி வரல. அது அவங்க கிரேட் எஸ்கேப். அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு போல இருக்குது. எல்லோரும் புரிய வச்சுருக்காங்க. அவனும் இது உங்கள் பேரில் வச்சு அவனும் கேம் ப்ளே பண்ண போகிறான். கடைசியில் உங்கள் எல்லோரும் தான் தூக்கி உள்ளே வச்சு மிதிப்பாங்க பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கிரேட் எஸ்கேப்ன்ட்டு விட்ரா பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அடுத்து இந்த பிறப்புகளில் இந்த முருகனை அங்கே பிறந்தார் இங்கே பிறந்தார் அந்த சப்ஜெக்டெல்லாம் வந்து நான் யோசித்து பார்த்தேன்னா கடைசியில் இந்த திராவிட கும்பல், டிஎம்கே திராவிட கும்பல், இவங்க ஏன் திராவிடன்னு சொல்லிகிட்டே இருக்கிறாங்க, ஏன் தமிழன்னு சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தா, கொஞ்சம் தேடியெல்லாம் பார்த்தோம்னா இந்த திராவிடம்ன்றதில் வந்து ஒரு 80 லாங்குவேஜ் இருக்குதான். நான் ஒரு 5 லாங்குவேஜ் தான் இருக்குன்னு நினச்சேன். ஸோ ஒரு 80 லாங்குவேஜ் இருக்குதான் அதில். நான் இந்த தெலுங்கு, கன்னடம் அது அப்படியா தான் இருக்குன்னு நினச்சேன். இது 80 லாங்குவேஜ் இருக்கான். அதில் ஃபஸ்ட்டு மொழியாக வந்து தமிழ் இருக்குது. அந்த தமிழ் கூட ஏதோ புரோட்டோ திராவிட மொழியிலேருந்து வந்தேன்னு ஒரு பொய்யை சொல்லி தெளிவாக இதில் ஏற்றி விட்டுருக்காங்க. ஏஐக்கும் இது பண்ணி அவங்க எல்லாம் மனிதன் ப்ரோக்ராம் பண்ணுறது தானே, இவன் கொடுக்குற டேட்டா தானே கொடுத்து வச்சுருக்கான். அதான் தமிழர்கள் விடுறப்போல் நம்மளோட உண்மையான சரித்திரங்களை இந்த மாதிரி டெக்னாலஜிக்குள்ளே கொண்டு வந்து அதை ஃபீட் பண்ணி, இப்போ ஏஐட்டெல்லாம் அதை பற்றி கேட்டிங்கன்னா திராவிட சப்ஜெக்டை தான் சொல்லுது.
இந்த ஜெமினையாக இருந்தாலும் சரி, க்ளவுடாக இருந்தாலும் சரி, கால்க்காக இருந்தாலும் சரி, அதை தான். ஏன்னா அவங்களுக்கு அதை தான் கொடுத்து ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இவங்க அழகாக அதை அப்டேட் பண்ணி 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 பழக்கி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஒரிஜினல் இதுகளை கொடுத்து அதை மாற்றணும். அது கொஞ்சம் நம்ம இன்டெலிஜென்ட்டான பாய்ஸ் வந்து அதை செய்யுங்க. அதை பாய்ஸோ கேர்ள்ஸோ நல்ல ஐடி இப்போ சைட்டில் இருக்கிற நம்ம தமிழ் தேசிய பிள்ளைகள் வந்து அதுகளை செய்யுங்க. அதுகளை கொண்டு போகணும். அப்போ தான் தேடி பார்க்கும்போது இப்போ இதில் ஒரு கவர்க்கில் ஒரு கேள்வி கேட்கும்போது அது திராவிடத்தை பற்றி பதில் சொன்னால் இப்போ ஏன்னா அவன் இதைத்தானே நம்புகிறான். கவர்க் சொல்கிறதில்ல நம்புகிறான். அவன் கடவுள் நம்புகிறவன் கடவுள் சொல்கிற மாதிரி நம்புகிறான். அப்போ அவன் எதை நம்புகிறானோ அதுக்குள்ளுக்கு எங்கள்கிட்ட டேட்டாவை கொண்டு போகணும். ஒரிஜினலான சப்ஜெக்டுகளை கொண்டு போகணும். ஸோ அதை நீங்கள் மறந்துடாமல் அதுகளை செய்யுங்க. அப்போ அதில் பார்க்கும்போது அது 80 மொழி இப்படி இப்படி அப்படின்லாம் சொல்லுது. அப்போ இவன் பாருங்க, இவன் என்ன கிரிமினல் தனம்லாம் அவன் பண்ணியிருக்கிறான்னு பாருங்கள். அந்த திராவிடன்னு தமிழனுக்கு என்ன அநியாயம்லாம் பண்ணியிருக்கான். அதை நினைக்கும் போதே வெறி வருது. இவங்களை அடித்து கொல்லணும் மாதிரி தான் இருக்குது. தமிழ் மொழியை படித்து அந்த ஆள் கருணாநிதியெல்லாம் வந்து தமிழ் மொழியை அந்த ஆளுக்கு அந்த விவரமாக செஞ்சுருக்குது. அப்போ நம்ம தொழில் பண்ணணும், நம்ம பிழைச்சிக்கணுன்னா அந்த முதல் மொழியை படிச்சிடணும். அப்போ இந்த 80 மொழியில் ஏதோ ஒரு மொழியில் உள்ளவங்க தான் இவங்க. நான் நினைக்கிறேன் தெலுங்கு தானே சொல்கிறாங்க. அப்போ தெலுங்கு மொழியில் உள்ளவனாக தான் இருக்குமா இந்த கருணாநிதி கோஷ்டியெல்லாம். அப்போ தெலுங்கை வச்சு அங்கே பிழைக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு தமிழ்நாட்டில். மற்ற அவங்க சொந்த ஊர்களில் வந்து அந்தளவுக்கு வசதி இல்லை அதை பிழைக்கிறதுக்கு. தமிழ்நாட்டில் எல்லா வளங்களும் இருக்குது. இது நல்ல ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு பிரதேசம். அடுத்தது நிறைய இளிச்சவாயனுங்க இருக்காங்க. தமிழர்னு சொல்கிற ஒரு இளிச்சவாயன் முட்டாப்பல்கள்லாம் இருக்காங்க. இவங்களை ஏமாற்றணும்னு சொன்னால் நம்ம வந்து அவங்க மொழியை படிக்கணும்னு அவன் படிச்சிருக்கான். யார்? கருணாநிதி. படித்து அவனை தமிழனாவே வெளியே காட்டிக்கணும். அவன் ஒரு காலம் வாயை திறந்து அவன் சொல்லலை. அவன் திராவிடன்னு தான் சொல்லிக்கிறான். ஆனால் இந்த மொழியை காப்பாற்றுறேன்னு சொல்லிட்டு இவங்களெல்லாம் ஏமாற்றி ஒன்றா அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பாருங்கள், இப்போ அரசாட்சி அதாவது அதிகாரம் அவங்கள்ட்ட இருக்குது, அதை பிடிச்சிட்டாங்க. சினிமாவில் பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சூப்பர் ஸ்டாரு, அவர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அவர் கன்னடம், அவர் வேற ஒரு இதாக வந்து பிடிச்சிட்டாரு. இந்த பக்கம் லேடி சூப்பர் ஸ்டார்ன்றாங்க நயன்தாரா, அவள் கேரளா, பிடிச்சிட்டான் டாப்பில் உள்ளது. அப்போ அது அதிகாரம் இருக்குது, சினிமா இருக்குது, மீடியா இருக்குது, எல்லா அதிகார இடத்துலையும் டாப் பிளேஸ்லையும் வேறு வேறு ஸ்டேட்டில் உள்ளவன், அதாவது திராவிடத்தில் உள்ள மற்ற மொழிக்காரன் தான் இருக்கான். முதல் மொழியாக கொண்டவன் இல்லை. ஆனால் முதல் மொழியாக கொண்ட அந்த தேசத்தில் இவங்க எல்லாம் பிழைக்கிறாங்க. ஏன்னா அந்த தேசத்தை கொள்ளையடித்து பிழைச்சிட்ருக்காங்க. அதான் இவங்க திராவிடன்னு அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்போ எந்த ரிப்போர்ட்டராவது எவனாவது ஒரு ரிப்போர்ட்டர் மு.க. ஸ்டாலினை பார்த்து இல்லை உதயநிதியை பார்த்தியோ இல்லை எவனையாவது பார்த்து இவங்க திராவிட கும்பலை பார்த்து ஓகே நீ திராவிடனா தமிழனான ஒரு கேள்வி கேட்கிட்டா அவங்க என்ன சொல்கிறாங்க? திராவிடம் தான், திராவிடத்துக்குள்ளே தான் தமிழும் இருக்குது அப்படின்றாங்க. ஓகே சரின்னு அதை அக்செப்ட் பண்ணி போட்டு நம்ம என்ன பண்ணணும்? அடுத்த கொஷின் எங்கே போகணும்? சரி நீங்கள் திராவிடர்கள் ஓகே, திராவிடர்களில் நான் தமிழ் குடும்பத்தை சேர்ந்தவன், தமிழ் மொழி குடும்பத்தை சேர்ந்தவன், நீ எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும் அவங்கள்ட்ட. அப்போ சொல்லுவான் அவன் உண்மையான அவன் எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவன் சொல்லிட்டு. அதை சொல்ல வைக்கணும். இனிமேல் எல்லா மீடியாக்காரனும் இந்த கேள்வியில் கேட்கணும் இவங்கள்ட்ட. அப்போ உனக்கு எவ்வளோ திமிர் இருந்தால் நீ வந்து தமிழ்நாட்டை உனக்கு உண்ட தொழிலுக்காவனையும் பொழைப்புக்காவனையும் அந்த தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியையும் யூஸ் பண்ணி நீ வந்து பொழப்பு நடத்திக்கிட்டு எல்லா ஹையர் ரேங்க்லையும் இருந்து கொண்டு, ஆனால் உன்னால் தமிழன்னு சொல்ல முடியலை. அதில் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. அதில் நீ திராவிடன்னு சொல்லிக்கிறேன். சரி குறைஞ்சபட்சம் நாங்கள் இந்த தமிழர் மண்ணாலையும் தமிழ் மொழியாலையும் நாங்கள் வாழ்கிறோமே, குறைஞ்சபட்சம் நாங்கள் இனத்தை மாற்றி கூட்ட நாங்கள் தமிழ் இனம்னு சொல்லிட்டு ஒரு சொல்லுவோமேன்னு எங்கேயாவது சொல்கிறாங்களா? சொல்ல மாட்டாங்க அவங்க. அப்போ எவ்வளோ முட்டாப்பயல்களாக இருக்காங்க பாருங்கள் நம்ம தமிழர்கள். அதாவது உன் பிளேட்டு உனக்கு ஒரு பிளேட் ஃபுல்லாக சாதம் இருக்குது, சோறு இருக்குது, ரைஸ் அண்ட் கறி இருக்குது, அது உன்னோட தான். அது புரியாமல் நீ வேற ஒருத்தனுக்கிட்ட அந்த தட்டு பிளேட் ஃபுல்லாக உள்ள ஃபுட்டை கொடுத்துட்டு அவன் கொஞ்சம் உனக்கு எடுத்து தரான், ஆனால் அவன் எனக்கு உதவி செய்கிறான்னு சொல்லி நீ நினச்சிக்கிட்டு அதை வாங்கி சாப்பிட்டுட்ருக்குற. அது உன்னோடது தான்றதே உனக்கு புரியலையே. அது
மொத்த தமிழகமும் அந்த அதிகாரமும் தமிழனுக்கு சொந்தமானது. நீ அதை எடுத்துக்கொண்டு அவனுக்கு கொஞ்சம் அவனை வாழ விடு, அவனையும் விரட்ட தேவையில்லை, அவனையும் வாழ விடு. இப்போ நீ என்ன பண்ணுற, அவன்கிட்ட பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க. இதை தமிழ் மக்கள், தமிழ் இனத்தை சேர்ந்தவங்க புரிஞ்சு கொண்டு நம்ம வந்து அதிகாரத்தை கைப்பற்ற வேலையை தான் பார்க்கணும். அதை விட்டுட்டு இப்படி அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிட்ற வேலையை வச்சுக்கணும். அதை கையை ஏந்துற நிலைமையில் நிற்கிறேன். வாங்குகிற இடத்துல இருக்கிறேன். நீ போயிட்டு நீ வந்து ஆக்சுவலி கொடுக்குற இடத்துல இருக்க வேண்டியவன், நீ தான் கொடுக்க வேண்டிய ஆள். ஆனால் அப்படி கொடுத்து தான் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போச்சு. உனக்கு மொத்தமாக கொடுத்துட்டா தூக்கி. எல்லாரையும் வாழ வைப்போம்னு சொல்லி எல்லாம் வாழ்ந்து எல்லாம் உனக்கு வச்சு விட்டு போயிட்டான். அதுதான் உனக்கு ஒன்று ஓவராக நல்லவனாக இருந்துட்டேன். அதனால தான் உனக்கு வந்த வினை இது. அவங்கள மாதிரி கொஞ்சம் ஃப்ராடாகவும் இருக்கணும். அப்போ தான் அது நம்ம மொழியையும் இனத்தையும் காப்பாற்றலாம். பார்த்து பண்ணுங்க. இனிமேல் இவங்க எல்லாத்தையும் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணுங்கள். திராவிடன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அவன்கிட்ட அடுத்த கேள்வியை கேளுங்க. ஓகே, திராவிடத்தில் எந்த மொழி குடும்பத்தை சேர்ந்தவன் நீ அப்படின்னு கேளுங்க. அவன் பதில் வருதா இல்லையான்னு பார்ப்போம். அவனுக்கு அப்போயாவது உண்மையாக சொல்கிறானான்னு பார்ப்போம். இல்லை அவன் இல்லை நான் தமிழ் மொழி குடும்பத்தை தான் சேர்ந்தேன் அப்படின்னா தமிழன்னு சொல்லிட்டு போ அப்படின்னு சொல்லுங்கள் அவன்கிட்ட. இப்படி நம்மெல்லாம் ஒருத்தனை தொடங்கினா தான் இவங்க உண்மையான இதை சொல்லுவாங்க வெளியில். இல்லாட்டி இப்படியே இருப்பாங்க. அவங்க எல்லா தமிழ் மொழியையும் அழிச்சிக்கிட்டு அதை வச்சு அந்த நிலத்தை வச்சு அதையும் ஆண்டு கொண்டு இவங்களுக்கு மொழியை பற்றியெல்லாம் கவலை இல்லை. மொழியையும் எங்களோட ஆன்மீக மெய்யியலை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அந்த நிலம் அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா நிலம் வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய நிலம். அது சகல வளங்களையும் கொண்ட நிலம். அதை சுரண்டி அடித்து தின்றணும். அதை சுடுகாடாக மாற்றி இல்லை சோமாலியாவை மாற்றி ஒரு வறண்ட பிரதேசமாக மாற்றி யாரும் வாழ முடியாத பிரதேசமாக மாற்றினதுக்கு பிறகு இவன் ஒருத்தனும் இருக்க மாட்டான். எல்லாம் அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான். அங்கே போய் நல்லா வாழுவாங்க. ஏன்னா அவங்க ஊரில் எல்லாம் நல்லா வசதியாக வச்சுருக்காங்க. ஆன்மீகத்தை நல்லா தெளிவாக வச்சுருக்காங்க. தெலுங்கு தேசங்கள், கர்நாடகம், ஆந்திரா எல்லாம் பாருங்கள், எல்லாம் ஆன்மீகம்தான். படம் எடுக்கிறதுலேருந்து கோயிலேருந்து ஹை லெவலில் ஆன்மீகவாதிகளாக தான் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமும் ஆச்சாரமிக்க மக்களாக தான் இருக்கிறாங்க. ஏன் ஸ்டாலின் குடும்பத்துக்குள்ளேயே ஆச்சாரமாக தானே இருக்காங்க. வெளியில் தான் அந்த ஆள் பித்தலாட்டம் பண்ணிகிட்டு இருக்குது. கன்னடம் பாருங்க, ஆன்மீகத்தில் டாப்பு. அவங்க தேசத்தை அழகாக வச்சுருக்காங்க. இந்த கல் மண்ணெல்லாம் வெட்டி கொத்தாமல் அவங்க இயற்கையை பாதுகாத்து நல்லா அழகாக அங்கே மழை பெய்யுது. நல்ல டேம்களை கட்டி இப்போ தண்ணியை சேமித்து எல்லாமே தெளிவாக இருக்குது. எல்லா ஸ்டேட்டும் கரெக்டாக இருக்குது அவங்களோட ஏரியா. இங்கே இருந்து அவங்க பிழைக்க வந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் அநியாயம் பண்ணி அதெல்லாம் கொள்ளையடித்து ஆட்சி அதிகாரத்தை பிடிச்சி எல்லாத்தையும் கொள்ளையடித்து கடைசியில் இது சுடுகாடாக மாறினதுக்கு பிறகு தமிழ்நாடு, அதுக்கு பிறகு இவங்கெல்லாம் ஓடி தப்பிடுவான். அப்புறம் நீ ஃபர்ஸ்ட்ல இருந்தேன் அவனுக்கு பயப்பட தேவையில்லை. நீ கொஞ்சம் அறிவாளி தானே. முட்டாளாக இருந்தாலும் முட்டாளை ஆக்கிட்டாங்க உன்னைய. அதுக்கு பிறகு கொஞ்சம் முழிச்சுக்கிட்டீங்கன்னா கூட நீ எப்படியும் வறண்ட நிலத்தை உன்னால் பசுமையான நிலமாக மாற்றிடுவேன். அது தமிழனுக்குள்ள ஒரு டேலண்ட் அது. ஆனால் எவ்வளோ காலம் எடுக்க போகுது, அதுக்குள்ளே எத்தனை ஜென்ரேஷன் அதில் கஷ்டப்பட போகுது. அதனால் இப்போவே இந்த தமிழ்நாட்டை காப்பாற்றி இவங்கள்ட்ட இருந்து காப்பாற்றி அதிகாரத்தை கையில் எடுக்கிறது தான் நல்லது. அதுக்காக வேண்டி யாரோடெல்லாம் கூட்டு சேர முடியுமோ அவங்களோடெல்லாம் கூட்டு சேர்ந்து இவங்களெல்லாம் அடித்து துரத்திடணும். இந்த டைமில் போயிட்டு முருகன் எங்கே பிறந்தாரு அங்கே பிறந்தாரு அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. சரியா? இப்போ கருணாநிதி தமிழ்நாட்டில் பிறந்தாலும் அவரோட இனம் என்ன? அவரோட இனம் தெலுங்கு. அவர் தெலுங்கு மொழி குடும்பத்தை சேர்ந்தவர். அவர் தெலுங்கர் தான். அவர் எங்கே பிறந்தாலும் தமிழ்நாட்டில் பிறந்தால் தமிழ்நாட்டில் பிறந்தால் தமிழர் ஆகிட முடியாது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாருன்னா அவர் தமிழர் கிடையாது. அவர் வந்து ஒரு கன்னடர். அந்த இனத்தை மாற்ற முடியாது. ரைட்? அவர் எங்கே வேணாலும் பிறக்கலாம். நயன்தாரா தமிழ்நாட்டில் பிறந்திருந்தா அவள் வந்து தமிழ்நாட்டுக்காரி இல்லை. அவன் வந்து கேரளா மலையாளி. புரியுதா? ஸ்டாலின் வந்து தமிழ்நாட்டில் பிறந்து அவர் தமிழர் கிடையாது. அவரோட ரூட் எங்கே, அவரோட இனம் எங்கே இருக்குது, இனம் எங்கே இருந்து வந்திருக்கு, அதுதான்.
இப்போ நான் வந்து இலங்கையில் பிறந்திருக்கிறேன்னு சொன்னால் நான் தமிழ் தேசங்களில் எங்கே பிறந்திருந்தாலும் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் நான் ஒரு தமிழர். அது மொழியை பேஸ் பண்ணி இனத்தை பேஸ் பண்ணி தான் எங்களை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்க. அப்போ முருகர் வந்து நோத்தில் பிறந்தாலும் அவர் தமிழர் தான். இடம் பிரச்சனை இல்லை. அவர் எந்த இனத்தை சேர்ந்தவர், எந்த இனத்தில் சேர்ந்தவர் எங்கே வேணாலும் பிறக்கலாம். ஆனால் இந்த திருடனுங்க இங்கே வந்து பிறந்துட்டு அவன் இங்கேயே தமிழர்ன்ட்டான். அதான் அங்கே பிரச்சனையாக மாறினது. ஆனால் அதை வெளியே சொல்ல மாட்டான், பப்ளிக்காக சொல்ல மாட்டான் நான் ஒரு தமிழர்னு சொல்லி. திராவிடன்ன்றான் அதுக்கு. ஸோ இந்த திருட்டுத்தனங்கள் எல்லாத்தையும் சரியாக புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதுக்கான முடிஞ்ச இந்த ஜென்சியை வந்து இதுக்கு வேணால் ஸ்ட்ரைக் பண்ணி, நம்ம தமிழ் தேசியத்தில் உள்ள ஜென்சி பிள்ளைகள் வந்து வேணால் இதுகளுக்கு ஸ்ட்ரைக் பண்ணி ஒரு முடிவில் கொண்டு வாங்க. நாங்கள் சாகிற காலத்துக்கு முன்னுக்காவது இந்த தேசியத்தை பார்ப்போம் பழைய மாதிரி. நன்றி, வணக்கம்.